கடமையின் அடிப்படையில் டாஸ்மாகில் சோதனை செய்து வரும் அமலாக்கத்துறையினர் சோதனை முடிவில் ஒன்றும் இல்லை என கூறுவார்கள் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அமலாக்கத்துறையின் இந்த சோதனை திமுக அரசு ஊழலில் ஊறிப்போய் இருப்பதையே காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதை இப்போது பார்க்கலாம். வழக்குகள் பதிவாகுதுனாக்க என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்கிறார்கள் அர்த்தம் இல்லை. நீங்கள் வழக்கே பதிவாகலைனாக்க இந்த வேலையை பார்க்கலன்னு அர்த்தம். வழக்கு பதிவாகுதுனாக்க தப்பு பண்ணுறவனை உடனே பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனாலேயே தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லை, அது அந்த துறையை அவங்க இன்றைக்கு ஈடியில் அது உண்டான அவங்களுடைய கடமையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. கடைசியில் அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு போவாங்க நான் நம்புகிறேன். ஊழல் இருக்கிறதுனால நடக்குது. அதாவது தொடர்ந்து இது ஒரு நம்ம கவலை கொள்ளக்கூடிய விஷயம். அதாவது தீவிரமாக மக்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய அலுவலகத்திலேயே ஒரு சோதனை நடக்குதுன்னா அப்போ அந்த இடத்துல எந்த அளவுக்கு சட்டத்துக்கு புறம்பாக விதிமீறல்கள் நடந்திருக்கிறது என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. திமுக அரசாங்கம் ஊழல்ல ஊறி போயிருக்கிறதை இந்த ரெய்டுகள் காட்டி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது.